ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நீ தாண்டி என் வில்லிங்கிற அளவுக்கு ரேஞ்சு டைலாக் அடிக்கிறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம தேனோட புருஷன் தாங்க. தேனோட புருஷன் வந்துட்டு எனக்கு என் பொண்டாட்டிக்கு இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டால உன்னை உண்மையானுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், உன்னை சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் டைலாக் அடிச்சுட்டு உன்னை கொன்றுண்டிட்டு கிட்ட வரும்போது வேலன் வராருங்க. என்ட்ரி வேற லெவலில். சக்தியோட நிழலை கூட நெருங்க முடியாது எவனாலும். அப்படி நெருங்கினானா அவனை உயிரோடைய விட மாட்டேன்னு பஞ்சு டைலாக்லாம் பக்கம் பக்கமாக அடிக்கிறாரு. நீ என்னத்தான் பக்கமாக அடித்தாலும் பின்னாடி நிற்கிற பொண்ணு பாருங்க ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிது. அந்த பொண்ணு கொஞ்சமாவது உன் மேலே லவ் இருக்க மாதிரி கொஞ்சம் சீனை கொண்டு வர சொல்லுங்கள். இப்படியே வெறுத்துக்கிட்டே இருந்ததுன்னா சீன் கொஞ்சம் கடுப்பாகுது இல்லைப்பா பார்க்குறவங்களுக்கு. கொஞ்சம் ரொமான்டிக் மூட கொண்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சக்திக்கு எப்போ தான் லவ் வரப்போதோ அது தெரியல. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன கரெக்ட் பண்ணுறதுக்காக தான்டா பக்கமாக நடிக்கிறேன்னு அப்படியே இந்த வசனத்தெல்லாம் வந்து ரூம்குள்ளே சொல்கிறாங்க. சொன்னோடனே நீ வந்து உண்மையை சொல்லக்கூடாது, ஹனிமூனில் எதுவும் நடக்கலன்னு கடுப்பில் இருந்தேன் உன் மேலே. ஆனால் கடைசியில் என் வீட்டுக்கு நீ நல்லது பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பொறுமையாக தான் இருப்பேன். உனக்கு என் மேலே காதல் இருக்குது, அது வெளியே கொண்டு வர வரையும் நான் பொறுமையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அடேங்கப்பா எப்பப்பா நீ இவ்வளோ நல்லவரானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சக்தி வந்துட்டு உன்னை நான் நம்ப மாட்டேன்டா, உங்கள் அப்பா கூட ஒரு விதத்தில் நான் சேர்த்துப்பேன், உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல, இவருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதாவது பேரங்கிற பேர் வேணுமா, அதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சக்திக்கு இது புரியல. இன்னொரு பக்கம் தேன் வந்து ரூம்குள்ளே போனோன்னே இப்படி பண்ணிட்ட இல்லடி, கண்டிப்பாக இன்னும் 8 மாதம் இருக்குது, இந்த 8 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைய நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அடே நீலாம் ஒரு அப்பனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஒரு அதாவது வயிற்றுல இருக்கிறது உன் வாரிசு, நீயே அழிக்கணும்னு நினைக்கலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, இப்பெல்லாம் பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி தலையிலே நறுக்குன்னு கொட்டணும் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.